தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். ரோட் ஆக்சிடென்ட்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா பெரும்பாலும் நிறைய நடந்துட்டே தான் இருக்கு. முக்கியமான விஷயம் வந்து ப்ரிவென்ஷன், ஹெல்மெட் அணியணும், நம்ம வந்து ஸ்லோவா போகணும், முக்கியமா அந்த கரெக்டான ஒரு மிதமான ஒரு ஸ்பீட்ல டிரைவ் பண்ணணும், அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயம் டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. பட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணியும் கூட சில நேரங்களில் சில சர்க்கம்ஸ்டன்சஸ்ல பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளால ரோட் ஆக்சிடென்ட்ஸ் அவாய்ட் பண்ண முடியாது. பட் முக்கியமா வந்து இந்த போன் இன்ஜுரிஸ் அந்த மாதிரி விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் வீட்ல ஏற்படக்கூடிய விபத்துகளை கண்டிப்பா நம்மளால தவிர்க்க முடியும். அதாவது ஒரு தண்ணீர் பட்டா நம்ம வீட்ல வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி வழுக்கி விழுறதாகட்டும், இல்ல பாத்ரூம்ல பெரியவங்க வழுக்கி விழுறதாகட்டும், இல்ல வீட்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாட்டில்ஸ் மாதிரி விஷயங்களை கால் வச்சு விழுறதாகட்டும், இப்படி எக்கச்சக்கமான வீட்டு விபத்துகளை கண்டிப்பா நம்மளால அவாய்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் நமக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்படி தினம் தினம் நமக்கு கொடுக்கக்கூடிய, அதாவது நம்ம ஆரோக்கியத்துக்கு ஏற்படக்கூடிய சவால்களை நம்ம எப்படி சமாளிக்கலாம், சந்திக்கலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் டாக்டர்ஸ் நம்மளோட நேரடி நிகழ்ச்சியில கொடுத்துட்டு இருக்காங்க. சோ ஆரோக்கியம் குறித்த எந்த சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்களோட வீட்டு வரவேற்பறையில இருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில 6 சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் இருக்காங்க. அவங்க யார் யாரு அப்படிங்கறத நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிடுறேன். நமக்கு டாக்டர் கிருஷ்ணன் இருக்காங்க, ஆங்காலஜிஸ்ட், புற்றுநோயியல் மருத்துவர், ஸ்ரீனிவாசன் ராஜலட்சுமி மெமோரியல் ஹாஸ்பிட்டல் அண்ட் அப்போலோ ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். டாக்டர் மலர்ராஜ் இருக்காங்க, ஃபர்ம் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து லாப்ரோஸ்கோபிக் சர்ஜன் அண்ட் ஐவி ஸ்பெஷலிஸ்ட், லாப்ரோஸ்கோபி மற்றும் குழந்தையின்மை சிகிச்சை மருத்துவர். டாக்டர் ஆறுமுகம் இருக்காங்க, ஆர்த்தோபெடிஷியன், எலும்பியல் மருத்துவர் ஃப்ரம் பாரதிராஜா ஹாஸ்பிட்டல். டாக்டர் கேதார்நாத் இருக்காங்க, நெஃப்ராலஜிஸ்ட், சிறுநீரகவியல் மருத்துவர், SRM ஹாஸ்பிட்டல். டாக்டர் சுகுமார் இருக்காங்க, கார்டியாலஜிஸ்ட், இருதயவியல் மருத்துவர், SRM ஹாஸ்பிட்டல்ஸ். டாக்டர் ரத்னசுவாமி இருக்காங்க, சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், குடல் அறுவை சிகிச்சை நிபுணர் ஃப்ரம் SRM ஹாஸ்பிட்டல்ஸ். 0444599444 அப்படிங்கிற இன்னைக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம்ங்க, லைன்ல இருக்கீங்க, பேசலாம். உங்களோட கேள்விகள் அத்தனையுமே நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். நமக்கு ஒரு டாக்டர் கிருஷ்ணன் இருக்காங்க, ஆங்காலஜிஸ்ட், அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறோம். டாக்டர், பொதுவா இப்ப பாத்தீங்கன்னா கேன்சர் பத்தின விழிப்புணர்வு நிறையவே இருக்கு. இந்த கேன்சர்ங்கிற வார்த்தை கேட்டாலே அந்த ஒரு டெட்லி டிசீஸ், ஒரு த்ரெட் எல்லாருக்குமே இருக்கு. முதல்ல இந்த கேன்சர் குறித்த பயம் இந்த காலகட்டத்துல தேவையா அப்படிங்கறத பத்தின ஒரு விளக்கம் நீங்க கொடுக்கணும். கட்டாயம் தேவையில்லை. கேன்சர் ஆரம்ப ஸ்டேஜ்ல வந்தா மற்ற எந்த வியாதியும் கியூர் பண்ற மாதிரி கேன்சரையும் கியூர் பண்ண முடியும். புற்றுநோய் முத்தி போய் வந்தா மற்ற எந்த வியாதியும் முத்தி போய் வந்தா கியூர் பண்ண முடியாத மாதிரி கியூர் பண்ண முடியாது. இப்போ ஹார்ட் அட்டாக் 6 மணி நேரத்துக்குள்ள வந்தாங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்து சூடே இல்லாம அழிச்சிடுறாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கேன்சர் வந்தவங்க எல்லாம் குழந்தை பெத்துட்டு அவங்க குழந்தைய எங்கிட்ட கூட்டிட்டு வராங்க, நல்லா இருக்காங்க, குழந்தைக்கு கல்யாணம்னு வந்து கூப்பிட வராங்க. ஸோ லாஸ்ட் 20 வருடங்களாவே இந்த சாதனையை புரிஞ்சுட்டு இருக்கோம். ஸோ ஆரம்ப கட்டத்தில் வந்தா புற்றுநோய் கட்டாயம் கியூர் பண்ண முடியும். சில புற்றுநோய்கள், பிரஸ்ட், அந்த மாதிரி புற்றுநோய்கள் 4வது ஸ்டேஜ்லயே கூட ஒரு 40% பேரை கியூர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால புற்றுநோய்க்காக பயப்பட வேண்டிய ஒரு அவசியம் இன்னைக்கு கிடையவே கிடையாது. ஆனா புற்றுநோய் விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம், பயம் தேவையில்லை. நிறைய பேர் என்ன பண்றாங்க, இது கேன்சர் சொல்லிடுவாங்களோன்னு போஸ்ட்போன் பண்றாங்க. கேன்சர் முதல்ல சொல்லிட்டா ரொம்ப ஈஸி. ஒரு பிரஸ்ட்ல ஒரு 2 சென்டிமீட்டர் கட்டி இருக்கு, அந்த அம்மாவுக்கு 60 வயசு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு அறுவை சிகிச்சை பண்ணாலே போறோம், வேற ஒரு மாத்திரை ஒண்டி தான் கொடுப்போம். கீமோதெரப்பி தேவையில்லை, ரேடியோ தெரப்பி தேவையில்லை. அவங்களுக்கு அக்களுக்கு பரவி எலும்புக்கு பரவி வேற எங்கேயா பரும்போது தான் அந்த 65 வயது மூதாட்டிக்கு கீமோதெரப்பி கொடுக்கணும், ரேடியோ தெரப்பி கொடுக்கணும், எத்தனை காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஸோ ஆரம்ப கட்டத்தில் மருத்துவர் அணுகினா புற்றுநோய் முற்றிலும் குணப்படுத்தக்கூடியதுன்றத ஆணித்தரமா சொல்ல விரும்புறேன். ஓகே, அதாவது ஆரம்ப காலத்திலேயே நம்ம இந்த கேன்சர் டிடெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதை கொஞ்சம் கூட போஸ்ட்போன் பண்ணாம அதுக்கான சிகிச்சை முறைகளை மருத்துவரோட அட்வைஸ் படி தொடர்ந்து எடுக்கும் பட்சத்துல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை டாக்டர் கிருஷ்ணன் நமக்காக கொடுத்திருந்தாங்க, ஆங்காலஜிஸ்ட். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். கீர்த்திகா பேசுறேன், மதுரையில இருந்து. கொஞ்சம் சத்தமா பேசுங்கம்மா. என்ன கேள்வி உங்களோடது? மகப்பேறு டாக்டர் பேசலாம். டாக்டர் மலர்ராஜ் இருக்காங்க, ஃபர்ம் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து. டாக்டர், இப்ப நான் 5 மந்த்தா கன்சீவா இருக்கேன். ஓகே. எனக்கு என்ன ப்ராப்ளம், சாப்பிட்ட உடனே தெரியுதுன்னா சாப்பிடுறேன், சாப்பிட்ட உடனே நேல் வயிறு வந்து கம்முன்னு ஒரு மாதிரி அமைதியாவே இருக்கு, சீக்கிரம் செரிமானம் ஆக மாட்டுது, கேஸ் டப்லாட்டம் ஃபார்ம் ஆயிடுச்சு, நைட்டு படுக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, தூக்கமே வர மாட்டேது, நைட் 2 மணி ஆகுது தூங்குறதுக்கு, தூக்கம் வந்தா ஒரேடியா வருது, இல்லைன்னா தூக்கமே வர மாட்டேது. சரி, ஓகே. அதாம்மா, இது வந்து நார்மலா எல்லாம் பிரெக்னெண்டா இருக்கிற லேடிஸுக்கு வர
கம்ப்ளைண்ட்ஸ் தான்மா. இது வந்து உங்க உடம்புல வந்து இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் என்கிற ஹார்மோன்ஸ் வந்து பிரெக்னன்சில ஜாஸ்தி ஆகும். ஸோ இந்த ஹார்மோன்ஸ் ஜாஸ்தி ஆகும்போது உங்களுக்கு வயிற்றுல இருந்து சாப்பாடு வந்து குடலுக்கு போறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். சோ அதனால என்ன ஆகுதுன்னா ஆகாரம் எல்லாம் வயிற்றுலயே ரொம்ப நேரம் தங்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த அசிடிட்டி ஃபார்ம் ஆயிட்டே இருக்கு. சோ அதனாலதான் உங்களுக்கு எரிக்கழிச்சது, இது மாதிரி வயிறு உப்புசமா இருக்கிறது, அது மாதிரி அசிடிட்டி ப்ராப்ளம்ஸ் நிறைய வருது. சோ இதை வந்து நீங்க ஈஸியா மருந்து மாத்திரை இல்லாமலே அழகா மாடிஃபை பண்ணலாம். இதுக்கு மெயினா நீங்க டயட்டை தான் நல்லா கேர் எடுக்கணும். அதுக்காக தான் சொல்றது, மாசமா உள்ளவங்க வந்து 3 வேளைக்கு பதில் 5 வேளை அல்லனா 7 வேளைக்கு சாப்பிடுங்கன்னு சொல்றது. சாப்பாடு வந்து ரொம்ப கேர் எடுத்து இது மாதிரி ரொம்ப அசிடிட்டி இல்லாத ஆகாரமா, காரம் இல்லாத அது மாதிரி ஆகாரமா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராது. அதே நேரத்துல சாப்பிட்ட பிறகு இமீடியட்டா படுக்க கூடாது, உட்காந்துடக்கூடாது. சாப்பிட்டு முடிச்சு அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நீங்க மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த மொட்டிலிட்டி எல்லாம் ஃப்ரீ ஆயிடும். சோ இது மாதிரி பிரச்சனை இல்லாம பாத்துக்கலாம். ஓகே, அதாவது முக்கியமா பிரெக்னெண்டா இருக்கும்போது நிறைய சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. பட் அது ஒரு ராங் கான்செப்ட். டாக்டர் சொல்றது வந்து 7 முறை ஸ்பிளிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் மாலாராஜ் உங்களுக்காக கொடுத்திருந்தாங்க, ஃபர்ம் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து, ஐவிஎஃப் ஸ்பெஷலிஸ்ட். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகள் அத்தனையுமே நீங்க கால் பண்ணி பேச வேண்டிய நம்பரை நான் உங்களுக்கு இன்னொரு வாட்டி ஞாபகப்படுத்திடுறேன். 0444459444 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். நமக்கு டாக்டர் கேதர்நாத் இருக்காங்க, நெஃப்ராலஜிஸ்ட். அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். டாக்டர், நிறைய டயாலிசிஸ் பத்தி பேசிருக்கோம் நிகழ்ச்சியில, அண்ட் கிட்னி டிசீசஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். அண்ட் ரீனல் ஃபெயிலியர் அப்படிங்கிற அந்த கண்டிஷன் எந்த டைம்ல வரதுக்கான, அதாவது இது ரீனல் ஃபெயிலியர் அப்படிங்கிறது நம்ம எப்போ கன்ஃபார்ம் பண்ணலாம், அதுக்கு அதை பத்தின ஒரு விளக்கம் கொடுங்க டாக்டர். ரீனல் ஃபெயிலியர்ங்கிறது சிறுநீரக செயல் இழப்பு. அது என்ன 2 வகையா வரும். அதாவது ஷார்ட் டேர்ம், அது குறுகிய காலத்துல வர்றது, நீண்ட காலத்துல. குறுகிய காலம் வந்து 1 மாசம், 1.5 மாசம், 2, 3 மாசத்துக்குள்ள வந்துடும். நீண்ட காலம் வருஷங்கள் ஆகும். இப்போ அந்த சிறுநீரக செயலிழப்பு எப்போ வெளியில தெரியும்னா, 2 சிறுநீரகமும் செயலிழப்பு வாழணும். ஒரே ஒண்ணுன்னா வெளியில தெரியவே தெரியாது. இன்னும் ஒரு சிறுநீரகம் அதை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், அதனால வெளியில தெரியாது. இப்ப குறுகிய கால செயலிழப்பு இருந்ததுன்னா அது வந்து இந்த சிறுநீரக சுத்திகரிப்பு பண்ணி அது கிளியர் பண்ணி 90% கியூர் பண்ணிட முடியும். அந்த நீண்ட கால செயலிழப்பு இருந்து வருஷ கணக்கில் வர்றது ஃபுல்லாக கியூர் பண்ணவே முடியாது. தொடர்ந்து சுத்திகரிப்பு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அதுக்கு என்னென்ன அறிகுறிகள் என்னன்னா, குறுகிய கால செயலிழப்புக்கும் நீண்ட கால செயலிழப்புக்கும் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது சிறுநீர் போகிறது குறைஞ்சிரும், அது ஃப்ளூயிட் நிறைய சேர்ந்துடும் உடம்புல, அப்புறம் கை கால் மூஞ்செல்லாம் வீங்கிடும், ரத்த கொதிப்பு ஜாஸ்தியாக போகலாம். அதே மாதிரி அந்த தேவையில்லாத பொருட்கள் ரத்தத்தில் நிறைய இருக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம சிறுநீரக சுத்திகரிப்பில் இதெல்லாம் எடுக்கிறோம். இது 2ஆ பிரிச்சிருக்கோம். அதாவது நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக இது நீண்ட கால இது சுத்திகரிப்பு பண்ணிகிட்டே இருப்போம். யாராவது கிட்னி கொடுக்கறதுக்கு வந்தாங்கன்னா சிறுநீர மாட்டு அறுவை சிகிச்சை பண்ணுவோம். ஓகே டாக்டர், ரீனல் ஃபெயிலியர் பத்தின ஒரு முழு விளக்கம் நமக்காக கொடுத்திருந்தாங்க. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையில இருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். இதான டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக நம்மளோட நிகழ்ச்சியில 6 சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நபர்கள் இருக்காங்க. 0444459444 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? புதுக்கோட்டையில இருந்து சகிலா பேசுறேன். சொல்லுங்க சங்கீதா, என்ன கேள்வி உங்களோடது? ஹார்ட் டாக்டர் கிட்ட பேசணுமா? தொடர்ந்து பேசலாம். டாக்டர் சுகுமார் இருக்காங்க. நீங்க டிவி பாக்காதீங்கம்மா, தொடர்ந்து போன்லயே பேசுங்க. ஹார்ட் டாக்டர் பேசணுமா? பேசலாம். டிவில வந்து எனக்கு வயசு 40 ஆகுது. சரிங்க, சொல்லுங்க. வந்து ஹார்ட்டோடைய வால்வு வந்து நீளமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி. பிரஷரே குறையவே இல்ல. எந்த நேரமும் எப்ப செக் பண்ணாலுமே பிரஷர் வந்து அதிகமாகவே இருக்குது. சரிங்க. அதுக்கு மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்திருக்காங்க. இதே துடிப்பு வந்து நார்மலுக்கு அதிகமா 100, 120 அப்படின்னு துடிச்சுக்கிட்டே இருக்குது. அதுக்கு என்ன டாக்டர் பண்ணலாம்? மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன், அதுக்கு உங்க விளக்கம் தேவை. உங்களுக்கு என்னமா சுகர் இருக்கா? சுகர் இல்ல, பிரஷர் தான் இருக்கு. சுகருக்கு பிரஷர் தான். நம்ம வயசுல 46 சொன்னீங்களா?
இல்ல 40. 40. உங்களுக்கு வந்து இந்த எக்கோ டெஸ்ட் பண்ணிட்டாங்களா? எக்கோ கார்டியோகிராம் டெஸ்ட் பண்ணிட்டாங்களா? பண்ணிட்டாங்க டாக்டர். அதுல வந்து என்ன சொன்னாங்க? வால்வு ஹார்ட்டோட வால்வு நீளமா இருக்கு, நீட்டி இருக்கு அப்படினாங்க. அது பேரு மைட்ரல் வால்வ் ப்ரொலாப்ஸ் சிண்ட்ரோம் பேருமா அதுக்கு. அந்த மாதிரி சிண்ட்ரோம்ல வந்து இருதய துடிப்பு அதிகமா இருக்கும், மார்வலிக்கும், மயக்கம் வரும், இந்த கிடிஸ் எல்லாம் வரும். மைட்ரல் வால்வ் ப்ரொலாப்ஸ் சிண்ட்ரோம் பேரு. இதுக்கு வந்து சில சமயம் ஹார்ட் அதிகமா துடிக்கும். அதனால நீங்க என்ன பண்றீங்க, முதல்ல எல்லா டெஸ்டும் பண்ணீங்க. நீங்க எக்கோ கார்டியோகிராம், ஆஞ்சியோகிராம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இது 2 ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சிட்டீங்களா? சரி, அப்படின்னா இது ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு வந்து மாத்திரையிலே கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஏன்னா அதுக்கு மாத்திரை இந்த வால்வ் வந்து நீளமா இருக்கு, லீக் ஆகல. லீக் ஆனாதான் வால்வ் மாற்ற வேண்டி வரும். லீக் ஆகாதனால நீங்க மாத்திரை மருந்து கரெக்டான மாத்திரை மருந்து சாப்பிட்டீங்கன்னா அது ஹார்ட் ரேட் கண்ட்ரோல் வந்துடும், ஒன்றும் பிரச்சனை வராது. இதனால பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, தொடர்ந்து மருத்துவரோட ஆலோசனைப்படி கரெக்டான மருந்து மாத்திரைகளை எடுத்துட்டு வந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் சுகுமார் உங்களுக்காக கொடுத்திருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். பேர் சொல்லுங்கம்மா. பினு, என்ன கேள்வி உங்களோடது? இன்னைக்கு கேன்சர் குறித்து கொஞ்சம் சந்தேகம் இருக்கு, அவருக்கு சார்கிட்ட பேசுங்க. கொஞ்சம் கர்ப்பவாய் புற்றுநோய்ங்களா? ஆமாங்க. ஓகே, தொடர்ந்து பேசலாம். நமக்கு ஒரு டாக்டர் கிருஷ்ணன் இருக்காங்க, ஆன்காலஜிஸ்ட் ஃப்ரம் ஸ்ரீனிவாசன் ராஜலட்சுமி மெமோரியல் ஹாஸ்பிட்டல். கேள்வி என்னம்மா, சொல்லுங்க. அது சார் வணக்கம் சார். வணக்கம்மா. சார், எங்க அம்மாவுக்கு சர்விக்ஸ்ல கேன்சர் வந்து அவங்க 1 இயர்க்கு முன்னாடி டெத் ஆயிட்டாங்க. சரிங்கம்மா. ஸோ நாங்க எங்க வீட்டுல 3 பொண்ணுங்க அப்படிங்கிறங்காட்டி மேபி பாக்குறவங்க என்ன சொல்றது, உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சார் உண்மையா அப்படியாங்க சார்? அதை பத்தி கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்து பரம்பரை வியாதி கிடையாது. ஒரு அம்மா கிட்ட இருந்து குழந்தைங்களுக்கு பரவாது. ஆனா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்து தடுக்கிறதுக்கு மருந்து இருக்கு. இப்போ அதுக்கு வேக்சின் இருக்கு. உங்களுடைய குழந்தைங்க பெண் குழந்தைகள் இருந்தா, பெண் குழந்தைகள் யாரா இருந்தாலும் அம்மாவுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க முதல் உடலுறவு கொள்றதுக்கு முன்னாடி இந்த வேக்சின் போடணும். அதனால பொதுவாக நாங்கள் 14-15 வயசுக்கு அவங்க வயசுக்கு வந்த உடனே இந்த வேக்சினை ரெக்கமெண்ட் பண்றோம். ஸோ இந்தியாவில் இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான வேக்சின் இருக்கு. அது போட்டா இந்த பயம் இல்லாம இருக்கலாம். ஸோ நீங்க இது உங்களால உங்க குழந்தைங்களுக்கு வரும்ன்ற பயமும் வேண்டாம். உங்க குழந்தைங்களுக்கு இந்த வியாதி வராம தடுக்கிறதுக்கு இந்த தடுப்பூசியை போட்டு நீங்க மன நிம்மதி பெறலாம். ஓகே, அதாவது கர்ப்பவாய் புற்றுநோய் தடுக்கிறதுக்கான வேக்சின் இருக்கு. அதை பத்தின விளக்கம் டாக்டர் நமக்காக கொடுத்திருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். பேர் என்னங்க? ஹரிபிரசாத் மேடம். ஹரிபிரசாத், என்ன கேள்வி உங்களோடது? எனக்கு 1 இயர் முன்னாடி ஃபிஷர் ஆபரேஷன் பண்ணாங்க மேடம். தொடர்ந்து பேசலாம். நமக்கு டாக்டர் ரத்னசுவாமி இருக்காங்க, சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட். சொல்லுங்க ஹரிபிரசாத், குட் மார்னிங். டாக்டர் குட் மார்னிங் சார். சொல்லுங்க சார், எனக்கு 1 இயர் முன்னாடி ஃபிஷர் ஆபரேஷன் பண்ணாங்க சார். ஓகே. மோஷன் டைட்டா போகுது, சாப்பாடு ஜீரணம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. ஆபரேஷன் பண்ணி ஒரு 3 மந்த் கட்டாங்க சார். மறுபடியும் அதே ப்ராப்ளம் வந்துச்சு சார். இப்போ மறுபடியும் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. குடல் அதே மாதிரி தான் சார் இருக்கு, ஒரு பாரமாவே இருக்கு சார் குடல். உங்களுக்கு என்ன வயசாகுது? 22 சார். ஓ, மோஷன் டெய்லி ரெகுலரா போயிருவீங்களா? டெய்லி ரெகுலரா போயிடுவோம் சார். வரமா இப்ப அதான் சார் எனக்கு ப்ராப்ளம், சாப்பிட்டாலே மோஷன் வரமாட்டேங்குது சார். ஓகே, உங்களுக்கு வந்து இந்த மோஷன் ஃப்ரீயா போற மாதிரி நார்ச்சத்துள்ள பொருட்கள் நிறைய சாப்பிடணும். அது காய்கறி, கீரை இதெல்லாம் நிறைய சாப்பிடணும். மோஷன் கான்ஸ்டிபேஷன் ஆகாம பாத்துக்கணும். எந்த காரணத்துக்கு கொண்டு தண்ணி நிறைய குடிக்கணும், ரொம்ப முக்கியமா. ஒரு நாளைக்கு 1 தடவை இல்லை 2 தடவை மோஷன் ஃப்ரீயா போயிடணும். அந்த மோஷன் வந்து காஞ்சி போய் வந்துச்சுன்னா கிழிச்சு விட்டுரும். அதுதான் ஃபிஷர்னு பேர் அது. ஸோ மோஷன் காஞ்சி போய் வரமும் இல்லை லூஸ் மோஷன் ரொம்ப பேதி ஆகிறதையும் தடுக்கணும். நீங்கள் அது வெளியில எல்லாம் சாப்பிட்றதெல்லாம் குறைச்சிக்கணும். இது தவிர ஃபிஷர் வந்துடுச்சுனாக்க அதுக்கு தந்து ஆயின்மெண்ட் எல்லாம் இருக்குது, அது போடணும். டெய்லி மோஷன் பண்ண பின்னாடி வார்ம் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அந்த வார்ம் வாட்டரில் உட்கார்ந்தீங்கனால இந்த எரிச்சல் எல்லாம் குறைஞ்சி போகும். ஸோ இது மாதிரி மெடிசன் டயட்டு இது கண்ட்ரோல் பண்ணி உங்கள் ஃபிஷரை கண்ட்ரோல் பண்ண முடியும். இதிலெல்லாம் முடியாமல் ரொம்ப கிரானிக் ஃபிஷர் ஆயிடுச்சுன்னா தான் சர்ஜரி பண்ண வேண்டி வரும். ஓகே, ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப அவசியம். நிறைய நார்ச்சத்துள்ள உணவுகள் சாப்பிடுங்க, நிறைய தண்ணீர் குடிங்க அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் உங்களுக்காக கொடுத்திருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். பேர் சொல்லுங்க. மேடம், பேர் வெங்கடேசன் மேடம். வெங்கடேஷன், உங்களோட கேள்வி என்ன? மேடம், நான் கேன்சர் டாக்டர் கிட்ட பேசுறேன். பேசலாம், டாக்டர் கிருஷ்ணன் இருக்காங்க, நீங்க தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். குட் மார்னிங் சார். இது சார் அம்மாவுக்கு வந்து யூட்ரஸ் கேன்சர் சார், கர்ப்பப்பை கேன்சர். கர்ப்பப்பை வாயிலையா கர்ப்பப்பையிலையா? கர்ப்பப்பை வாயில சார், கர்ப்பப்பை வாயில. சரி. இல்லையா சார்?
கர்ப்பப்பை உள்ளீங்களா சார்? கர்ப்பப்பை உள்ள கேன்சர். சரி சொல்லுங்க. கர்ப்பப்பை உள்ள கேன்சர் வந்து இப்போ 2 இயர்ஸ் நாங்க ஜிப்மர்ல வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணோம். ஜிப்மர்ல லேசர் ட்ரீட்மெண்ட் வச்சாங்க. சரிங்க. மொத்தம் 24 லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க சார். 24 பண்ணாங்க. சரி. அதுக்கப்புறம் வந்து இப்போ 1 இயர் ஆயிடுச்சு. இப்போ 2000 வந்து அம்மாவுக்கு வந்து மோஷன் ப்ராப்ளம், பிளட் வர ஆரம்பிச்சிச்சு சார். சரி. பிளட் வர ஆரம்பிச்சு, பிளட் நிற்கிற நாங்களும் போய் பாக்குறோம். உங்களுக்கு ஆனால் கேன்சர் இல்லை, ஆனா பிளட் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. பிளட் எதுக்காக வருது, எப்படி நிற்கிறதுன்னு ஒண்ணு தெரிய மாட்டாங்க சார். இது வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க அம்மாவுக்கு கர்ப்பப்பை கேன்சர் வந்தது. அதுக்கு லேசர் ட்ரீட்மெண்ட், ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது தவிர உள் ரேடியேஷனும் உள் கதிர்வீச்சும் கொடுத்துருப்பாங்க. இந்த கர்ப்பப்பையும் மோஷன் பேக், யூரின் பேக் எல்லாம் ஒரே லைன்ல ஒன்னோட ஒன்று ஒட்டி இருக்கு. ஸோ இப்போ கர்ப்பப்பைக்கு கதிர்வீச்சு கொடுக்கும்போது அந்த கதிர்வீச்சு வந்து மோஷன் பையும் பாதிக்கும். ஸோ அப்போ மோஷன் பை வந்து புண்ணாகி அதுலேருந்து ப்ளீடிங் வரும். இப்போ அந்த மாதிரி ப்ளீடிங் வந்தால் ப்ராக்டோஸ்கோப் இல்லாட்டி கொலனோஸ்கோப் போட்டு சிக்மாடோஸ்கோப்னு இருக்கு, அது போட்டு அந்த இடத்துல பிளட் வரதை நிற்கிறதுக்கு சில ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்கு. நம்ம அது வந்து பண்ணாங்க சார். அது வந்து பண்ணாங்க, ஜிப்மர்ல நாங்க காமிச்சதுக்கு அது மாதிரி பண்ணாங்க. 2-3 ட்ரீட்மெண்ட் அது மாதிரி பண்ணாங்க. பண்ணதுக்கு அப்புறமா அது நிக்கல சார். அது அவங்களுக்கு அதனால அனிமிக் ஆறாங்களா அவங்க? ரொம்ப ஆமா சார், ரொம்ப லீனா இருக்காங்க சார். ரொம்ப லீனா இருக்காங்க. நீங்க இது மாதிரி ஒரு சூழ்நிலையில இதை திருப்பி இன்னொரு வாட்டி ப்ராக்டோஸ்கோப் இல்லாட்டி சிக்மாடோஸ்கோப் போட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து அந்த இடத்துல ஃபார்மலின் ஒரு இது இருக்கு, ஆசிட், அதை வைப்பாங்க. இப்ப நம்ம கிட்ட கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் இருக்காரு. அதுக்கான சிறப்பு மருத்துவங்கள் இருக்கு. அது மூலமா அதை கட்டாயம் நிறுத்தலாம். இது வந்து கேன்சர் போயிடுச்சு, இது சின்ன வியாதி, இதை பார்த்து பயப்பட வேண்டாம். ஓகே, டாக்டரோட அட்வைஸ் இந்த கேள்விக்காக தொடர்ந்து எடுத்துக்கலாம். டாக்டர், இது வந்து இந்த மோஷன் போகும்போது ரத்தம் போகுதுச்சுனாக்கா முக்கியமான காரணம் இந்த ரேடியேஷன் எஃபெக்ட் இந்த மலக்குடல்ல. அது தவிர வேற ஏதாவது காரணமா இருக்கான்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க ஒரு கொலனோஸ்கோபி பண்ணி பார்த்துக்கணும். வேற ஏதாவது காரணம் இருக்கா, இல்லை இந்த ரேடியேஷன் எஃபெக்ட் தானு. ரேடியேஷன் எஃபெக்ட்ல ரத்தம் போகும்பொழுது அதுக்கான வைத்திய முறைகள் இருக்கு, ஏபிசின்னு எல்லாம் இருக்கு. ஒரு அந்த வச்சுச்சுனாக்கா ஆனால் அடிக்கடி செஞ்சுட்டு இருக்க வேண்டியது இருக்கும். நீங்க எப்பப்ப ரத்தம் போகுதோ அப்போ உடனே டாக்டர் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி டாக்டர் பாருங்க. அவங்க கொலனோஸ்கோப் பண்ணி அது அந்த ரத்தம் வர்ற இடத்துல இருந்து ரத்தம் வராம இருக்கிறதுக்கான வழிமுறைகள் செய்வாங்க. ஓகே, கேன்சரை முற்றிலுமா குணப்படுத்தக்கூடிய முறையில இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இது சின்ன விஷயம், இது சரி பண்ண முடியும். எப்பெல்லாம் ரத்தப்போக்கு இருக்கோ கண்டிப்பா நீங்க வந்து உங்களோட குடல் அறுவை சிகிச்சை நிபுணர் பார்க்கிறது நல்லது அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் உங்களுக்காக கொடுத்திருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் மேடம். பேர் சொல்லுங்கம்மா. நான் சென்னையில இருந்து வைஷ்ணவி பேசுறேன். சொல்லுங்கம்மா, என்ன கேள்வி உங்களோடது? எனக்கு கல்யாணம் 1.5 வருஷம் ஆகுது. தொடர்ந்து பேசலாம். குழந்தைக்காக கேட்கணுங்களா? குழந்தைக்காக கேட்கணும். எனக்கு டாக்டர் மாலாராஜ் இருக்காங்க ஃபார்ம் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து, ஐவிஎஃப் ஸ்பெஷலிஸ்ட். கேட்கலாம் ஆலோசனை. தொடர்ந்து பேசுங்க. 8 மாசத்துக்கு முன்னாடி 3 மாசம் எனக்கு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. ஆபரேஷன் பண்ணி 5 மாசம் கழிச்சு நான் கன்சீவ் ஆனேன். என்ன ஆபரேஷன் பண்ணாங்க? நடுமுதுகுல கட்டி இருந்து ஆபரேஷன் பண்ணாங்க. ஓகே, அந்த கட்டி இருந்து ஆபரேஷன் பண்ணி 5 மாசம் கழிச்சு நான் கன்சீவ் ஆனேன். சரி. கன்சீவ் ஆகி 50 நாள் இருந்து growth இல்லன்னு சொல்லிட்டு அபார்ட் ஆயிடுச்சு. ஸ்கேன் பண்ணி பார்த்தப்ப growth இல்லன்னு சொன்னாங்க. சரி. ஓகே, கால் தொடர்பில் இல்ல. சோ மேற்கொண்டு இவங்களோட முழு கேள்வி இவங்க கம்ப்ளீட் பண்ணதுனால இவங்களுக்கு இந்த கேள்விக்கான பதில் கொடுக்க முடியுமான்னு தெரியல. டாக்டர், இந்த மாதிரி சர்ஜரிக்கு அப்புறம் தான் அபார்ஷன் ஆயிடுச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது பொதுவாவே இருக்கு, இது சரிங்களா? இல்ல, அது ஆக்சுவலா இட்ஸ் ஜஸ்ட் an incidental happening தான். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இது மாதிரி அபார்ஷன் ஆகுறது வந்து மிஸ்ட் அபார்ஷன் சொல்றது. ஸோ இது வந்து நார்மலா எம்பிரியோட குவாலிட்டி நல்லா இல்லைன்னா தான் இது மாதிரி மிஸ்ட் அபார்ஷன் ஆகும். ஸோ இதெல்லாம் என்ன சொல்றதுன்னா நேச்சர்ஸ் வே ஆஃப் ரிஜெக்டிங் அப்நார்மல் எம்பிரியோஸ் சொல்றது. ஸோ சம் ப்ராப்ளம் எய்தர் த ஸ்பெர்ம் ஆர் த எக்ஸ்ல ஏதாவது அப்நார்மலிட்டி இருந்துச்சுன்னா அதோட ஃபார்மேஷன் ஆஃப் த எம்பிரியோ ஹெல்த்தியா இருக்காது. ஸோ அது மாதிரி ஹெல்த்தி இல்லாத எம்பிரியோஸ் வந்து இது மாதிரி மிஸ்ட் அபார்ஷன், அதாவது பை 7 வீக்ஸ் போல நம்மளுக்கு பேபியோட ஹார்ட் பீட் டெவலப் ஆகும். சோ அப்படி ஹார்ட் பீட் டெவலப் ஆச்சுனா தான் அந்த பேபி நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு எம்பிரியோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு போகும். சோ அது இந்த ஸ்டேஜ்ல அரெஸ்ட் ஆயிடுறதுனால தான் அது மிஸ்ட் அபார்ஷன் சொல்றது. சோ ஆட்டோமேட்டிக்கா இது நம்ம வெளியேத்திடுறோம். ஓகே, சோ அதாவது மிஸ்ட் அபார்ஷன் சொல்லும்போது ஒரு வாட்டி நம்ம டிப்ரஸ் ஆகும். பட் டாக்டர் வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. ஏன்னா பின்னாடி குறைபாடு ஏதாவது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அது வந்து இயற்கையோட வழிமுறை, இது சரியில்லை, இது தரமில்லாத ஒரு கரு அப்படிங்கிறதுனால அதை வெளியேற்றிடுறது அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. சோ இந்த மாதிரி ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையில இருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம்.